ஆடி போயிட்டேன். 7000 வருஷத்துக்கு ஒரு மரம் நிற்குமா? யோசிச்சு பாருங்கள். ஒன்று இயற்கை சீற்றம், இந்த மழை புயல், அதில் மரம் அடித்து விழும் இல்லையா? அதுவும் அது காட்டில் இருக்குது. காட்டாற்று வெள்ளம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சமீபத்தில் சபரிமலையில் வந்த வெள்ளத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ முன்னாடி உங்களுக்கும் ஐயப்ப சாமி பிடிக்கும் என்றால் லைக் செய்து விட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்யவும். இப்போது பில்டிங்லாம் இருக்குது, ஒரு மாதிரி அணைகள்லாம் இருக்குது, ஒரு மாதிரி தடப்படும். ஆனால் அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா எதிரையுமே பாதிக்காமல் ஒரு 7000 வருஷமாக மரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னோட தாவரவியல் ஆராய்ச்சியில் நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே என் லைஃப் ஹிஸ்ட்ரியில் இதை மாதிரி நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். அவரோட வயசு இப்போ நான் சொல்கிறேன், அவருக்கு கிட்டத்தட்ட 72 வயசு. நான் சொல்லும்போது 1983 சொல்கிறேன்.